சந்திரசேகர், இப்போ நீட் முறைகேடு அது குறித்து ஒரு குற்றப்பத்திரிகையை இன்றைக்கி சிபிஐ தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதே போல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னீங்க. கல்வி அமைச்சரும் பதவி விலகிட்டார். இந்த கோரிக்கைகளை முன் வச்சு போராட்டம் நடத்தினா காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியும் போராட்டத்தை கைவிட்டுட்டு, ஆனால் மீண்டும் அதையே சொல்லி காங்கிரஸ் அவையை தொடர்ந்து முடக்கி இருக்கிறது. எதிர்கட்சிகள் தான் இதுக்கு காரணம், முக்கியமாக காங்கிரஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ விவாதிக்கையே விரும்பலையா காங்கிரஸ் எதையும்? இல்லை, அதே தவறு. அதாவது எதிரி என்ன ஆயுதத்தை எடுக்கணுன்றதை எதிரி தான் தீர்மானம் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன ஆயுதத்தை எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து எதிரி தான் தீர்மானம் பண்ணுவான்றாங்க. நீங்கள் ஒரு விவாதம் அவையில் இருக்குன்னா ஆளுங்கட்சிக்கும் பொறுப்பு இருக்குது, அதுக்கு எதிர்கட்சிக்கும் பொறுப்பு இருக்குது. ஆளும் கட்சிக்கு அதிக பொறுப்பு இருக்கிறது. ஒரு விவாத ரீதியாக பாராளுமன்றத்தை ஜனநாயக ரீதியாக நடத்த வேண்டிய பொறுப்பு வந்து ஆளும் கட்சிக்கு அதிகமாக இருக்கிறது. அது உண்மை. நீங்கள் கிட்டத்தட்ட ஜூலை 20 ஆரம்பித்தது. 20 அன்னைக்கு ஒரு அஞ்சலி செலுத்தி அந்த சபையை ஒத்திவைக்கப்படும். 21 நடந்திருக்கு, இன்றைக்கு வரைக்கும் நடந்திருக்கு. 18 நாட்கள் நடந்திருக்கு. 21ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு வரை, அதாவது நேற்றைக்கு வரைன்னே வச்சுக்கலாம், நேற்றைக்கு வரைக்கும் அமித்ஷாவோ மோடி அவர்களோ சபைக்கு வரல. ஒன்று, அது அமளியாக கூட இருக்கட்டும் அல்லது அவர்கள் போராட்டமாக கூட இருக்கட்டும், இன்சைட்ல நீங்க அந்த அறையிலிருந்து எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. உள்ள பாராளுமன்ற வளாகத்தில் உட்காந்துக்கிட்டு போண்டா சாப்பிட்றவங்களுக்கு உள்ள வந்து பார்க்க முடியாதா? நீங்க என்ன, நீங்க அதாவது உள்ள வந்து மன்மோகன் சிங் அவர்கள் கூட பிரதமராக இருந்த பொழுது கேரோ பண்ணி அவர் மேல பேப்பர்லாம் கிழிச்சு போட்டிருக்காங்க பாஜகவினர். அவர் உள்ளதாங்க உட்கார்ந்தாரு. கேரோ பண்ணி என்கிட்ட போட்டோவே இருக்கு. கேரோ பண்ணி பேப்பர்லாம் அவர் மேல கிழிச்சு போட்டாங்க. நீங்க பேசுறதுக்கே வரலையே, யார் வரல, ஒரு இடத்துக்கு வரல. எல்லாம் இல்ல இவர்கள் வந்து சொல்றது எப்படி ஏற்புடையது இல்ல. நீங்க கேள்வி நேரத்தை ஒத்தி வைக்க வேண்டும் என்பது சாதாரண கோரிக்கை. நீங்க இந்த அரசு அமைந்த பிறகு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒத்திவைப்பு தீர்மானம், கவன ஈர்ப்பு தீர்மானம் எவ்வளவு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்குன்னு நீங்க எடுத்து பாருங்க. எதுவுமே எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. ஒத்திவைப்பு தீர்மானம், அவை விதிப்படி நீங்க பேசுறதுக்கு அனுமதிக்கிறோம், வாங்க பேசலாம். இல்லங்க, நீங்க அவை கேள்வி நேரத்தில் எல்லாமே பேச முடியும் அப்படிலாம் சொல்லியிருக்காருல்ல. கேள்வி நேரம் என்பது ப்ரொசீஜர் தான். நீங்க எழுத்துப்பூர்வமா கேள்வி கொடுத்து எழுத்துப்பூர்வமா முன்கூட்டியே வந்துடும். அது ஒரு ப்ரொசீஜர் தான். நாட்டுடைய முக்கிய பிரச்சனைகளை கேள்வி நேரத்தை ஒத்தி வச்சுட்டு தான் விவாதிப்பாங்க. ஏன்னா மற்றதெல்லாம் டேபிளில் இருக்கும். இன்னென்ன பிரச்சனைகள் பற்றி விவாதிக்கணும்னு ஏற்கனவே அலுவல் ஆய்வுக்குள்ள முடிவு செய்த விவகாரங்கள் தான் விவாதிப்பாங்க. அதை பற்றி அந்த நேரத்தில் வேறு விதங்களை விவாதிக்கக்கூடாது, வேறு பிரச்சனைகளை விவாதிக்கக்கூடாது என்பதுதான் அவை விதி. அதற்காகத்தான் கேள்வி நேரம் சொல்றாரு. அதற்காகத்தாங்க கேள்வி நேரத்தை ஒத்தி வைங்கன்னு சொல்றோம். ஒத்திவைப்பு தீர்மானம் எப்போ எடுத்துக்கிறீங்க? நீங்க ஒத்திவைப்பு தீர்மானம், கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுத்துக்கொள்ளவே படுறதில்லை. நீங்க ஒரு டேட்டா எடுத்தீங்கன்னா 1952 to 57 ஒரு 5 வருடங்கள்ல 3700 மணி நேரம் சபை நடந்திருக்கு. 2019-24 ஆஃப்டர் மோடி அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு 1370 மணி நேரம் நடந்திருக்கு. அதாவது 1/3 அவை நடக்கும் நேரமே குறைந்து விட்டதுன்னு சொல்றேன். ஒன்று, அந்த நேரங்களில் நீங்க இந்த மாதிரி முக்கியமான பிரச்சனைகளை விவாதிக்க நீங்க எடுத்துக்கிறதே இல்லை. நீங்க அது மாதிரி ஒரு சபை உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பில் பாஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா முத நாளே பில்லை கொடுப்பாங்க. படிச்சுட்டு அடுத்த நாள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவங்க விவாதம் பண்றதுக்கு. ஆனா இவர்கள் செய்வது எல்லாமே 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்பு டேபிளில் வைக்கிறது, விவாதத்துக்கு வாங்குறது. அதாவது இவர்கள் வந்து ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை பாஜக விரும்பவில்லை என்கிறது தான் முதல்ல பார்க்குறேன். இவங்க முடங்கினால் மசோதாக்கள்லாம் வரப்போகுதுன்னு இல்லை, மசோதாக்கள்லாம் நிறைவேற்றிட்டாங்க. அவர்கள் நினைத்த பல மசோதாக்களை விடுங்க. உதாரணத்துக்கு 2 நாட்கள் முன்னாடி ஒரு மசோதா, அவசர அவசியம் காரணமான ஒரு மசோதான்னு முக்கியத்துவம் வாய்ந்த மசோதாக்கள்னு திடீர்னு பட்டியலிட்டு கொண்டு வருவாங்க. அந்த முக்கியத்துவம் வாய்ந்த மசோதான்னு உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வர மசோதா 2 மசோதா நிறைவேற்றிருக்காங்க, டேபிளில் வைக்கிறாங்க. கேரளாவோட நேம் சேஞ்சு, அதே மாதிரி கோஆபரேட்டிவ் சொசைட்டி சம்பந்தமாக ஒரு பில். இது ரெண்டும் அமித்ஷா அவர்களுடைய பேரில் வந்திருக்கு. ஆக்சுவலாக சபையில் தாக்கல் பண்ணுறப்ப சபையில் அவர் தான் தாக்கல் பண்ணுவார். அதாவது இப்போ கேபினெட் மினிஸ்டர் தான் தாக்கல் பண்ணுவார். அது அதுக்கு கூட அவர் வரல, ஜூனியர் அமைச்சர் தாக்கல் பண்ணுறாரு. இது மாதிரி அவையை வந்து இவங்க மதிக்கிற மாதிரி இல்லை. அதாவது முடங்கணும்னு ஆளுங்கட்சியே விரும்புகிறது என்று நான் நினைக்கிறேன். அவை முடங்கட்டும், அதை எதிர்க்கட்சிகளால் முடங்கியதுன்னு சொல்லலாம். ரெண்டாவது, கூச்சல் குழப்பத்துக்கு இடையில பல மசோதாக்களை நிறைவேற்றலாம். அமைச்சர் அங்க அவைக்கு வராதுதான் எதிர்க்கட்சிகளுடைய இந்த வாங்கன்னு தானங்க சொல்லிட்டு இருக்கோம். ஏங்க இது 18 நாளா வரலன்னு தானே கேட்டு வரணும் தான் முடக்கமா? ஏங்க வரணும், வந்து பதில் சொல்ல சொன்னீங்க, நடவடிக்கை எடுத்துட்டாங்க. ஏங்க வந்து பதில் சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி கூட நிறுத்திட்டாங்க அப்படின்லாம் சொன்னீங்க. அவங்க கூட போராட்டத்தை விலக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க. போராடினாங்க, அவங்க போராடினாங்க, கரெக்ட். அவர்கள் போராடி அந்த ஒரு உச்சத்தில் அவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது, அவர்கள் மீது பெல்லட் குண்டுகள் உபயோகப்படுத்தப்பட்டது. டெல்லி வந்து
டெல்லி வந்து யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? உள்துறை அமைச்சர் விசாரணை இருக்கு. ரெண்டுலயும் விசாரணையில இருக்கு. அவர்களே அதை பத்தி பேசல. அவர்களே கிடையாது, அவர்கள் பேசல. இல்ல இன்றைக்கு பேசியிருக்காங்க. இன்றைக்கு அவர்களே கூட 2.0 வருது அடுத்தது போராட்டம். ஏன்னா எங்களை வந்து அவங்க இன்னும் அவங்க சொன்னபடி நடந்துக்கல, எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து எங்கள் போராட்டத்தை வித்ட்ரா பண்ண வச்சாங்க. ஆனால் இன்றைக்கு விசாரணை என்ற பெயரில் எங்களை துன்புறுத்துகிறது இந்த அரசுன்னு அவங்களே தான் சொல்லியிருக்காங்க. நேற்றுக்கு கூட பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய செய்தி தொடர்பாளர் வீட்டில் போய் விசாரித்து தொல்லை கொடுத்திருக்கிறார்கள். ஆக அவர்கள் கொடுத்தபடி நடந்து கொள்ளவில்லை, கொடுத்த வாக்குப்படி நடந்து கொள்ளவில்லை. இப்ப அவர்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் இதுல கிடையாதுங்க. நீட் தேர்வு முறைகேடு குறித்து விவாதிக்கணும்னு சொன்னீங்க, நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னீங்க. கல்வி அமைச்சரே பதவி விலகிட்டார். அதற்கப்புறம் அது சிபிஐ விசாரணை இருக்கு. நீ குற்றப்பத்திரிகை வரைக்கும் தாக்கல் பண்ணிட்டதுக்கு பிறகும் நீங்க மீண்டும் மீண்டும் உங்களுடைய நோக்கம் வந்து என்ன? ரெண்டு விஷயம். காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய போராட்டம் என்ன பெருசா தொடர்ந்து இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்க. இல்ல அதுதான் நோக்கம் நிறைவேறல. காங்கிரஸுக்கு ஒரு ஏமாற்றம். அதனால இந்த விரக்தியின் வெளிப்பாடா அவையை முடக்குறீங்க. ஏமாற்றமும் கிடையாது, தடுமாற்றமும் கிடையாது. ஆக்சுவலா சரியான திசையில தான் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஃப்ரம் தி பிகினிங் நீங்க அன்றைக்கு எப்பொழுதுமே ஒரு போராட்டம் இது மாதிரி நடக்குது, அடியடி நடக்குது, ஒரு பெரிய சம்பவம் நடக்கிறதுன்னு சொன்னா அடுத்த நாள் சபையில வந்து அந்த துறையினுடைய அமைச்சர் எங்கோ நடந்த ஒரு ரயில் விபத்தை பத்தி நம்ம விவாதிக்கலையா பாராளுமன்றத்தில்? உடனே அடுத்த நாளே வந்து சபையில் ஒரு அறிக்கை கொடுக்கலையா? இந்த ரயில் வந்து இதனால் விபத்து நடந்தது. ஒரு ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் மாதிரி ஃபைல் பண்ணுவாங்க. இந்த ரயில் வந்து இதனால விபத்து நடந்துச்சு, இந்த விபத்துனால இவ்வளவு பேர் இறந்திருக்காங்க, இதுக்கு நாங்கள் இந்த ஒரு விசாரணை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கோ நடந்த ஒரு விமான விபத்தை இது பண்ணியிருக்கோம். அது மாதிரி வெள்ளம் புயல் எல்லாத்தையும் இருக்கிறது. ஏன் இல்ல கண்டிப்பாக அதை எப்படி நாங்கள் விலக முடியும்? கண்டிப்பாக இருக்கிறது. அதற்கு காரணமும் இதுதான்ன்றது தான் நான் விளக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் சொன்னதுக்கு என்னன்னாக்க பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு எம்பிக்கும் இருக்கு. சார் சொன்ன மாதிரி அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மக்களோட பிரதிநிதிகளாக தான் எல்லாம் போய் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு அரசாங்கம்ன்றது நாடாளுமன்றத்துக்கு கட்டுப்பட்டது, நாடாளுமன்றம்ன்றது மக்களுக்கு கட்டுப்பட்டது தான். அதனால தான் ஒவ்வொரு பிரதிநிதிகளும் அங்கே போய் பேசுறாங்க. ஆனா பொறுப்பில் இருப்பவர்கள் பொறுப்பில்லாமல் நடந்து கொள்றதுனால தான் இப்போ இவர்களோட இந்த பிரச்சனையே வருது. பொறுப்பில் இருப்பவர்கள்ன்றது யாரு? இப்போ ஒரு யார் வேணாலும் பதில் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா எதுக்கு ஒவ்வொரு துறை அமைச்சர் கொடுக்குறாங்க? யார் வேணாலும் பதில் சொல்லலாம், எதுக்கு வேணாலும் யார் வேணாலும் பதில் சொல்லலான்றதுன்னா எதுக்கு அந்த பொறுப்பு கொடுக்குறாங்க? எதுன்னா கேட்குறோம். அங்கு நடைபெற்றதுல வயலன்ஸ் நடக்குது, ஏதோ ஒன்று நடக்குது. நீங்கள் சொல்கிறீங்க யாரோ ஒருவர் சமூக விரோதிகள் புகுந்து விட்டார்கள்லாம் சொல்கிறாரு. ரைட், ஓகே. இவங்க சாதாரணமாக பாஜகவை குற்றம் சொல்லி சொன்னாலே அவங்க சமூக விரோதிகள் தான், தேச விரோதிகள் தான். அது அவர்கள் பார்வை, அது வேறு. எந்த பிரச்சனை நடந்தாலும் விவசாயிகள் போராட்டம் நடந்துச்சுன்னா அதுல விவசாயிகளே கிடையாது, தொடர்புடையவர்கள் என்று காவல்துறை இருக்கலாம். அதாங்க விவசாயி இல்ல பக்கத்துல இருக்கிற வெளிநாட்டில் இருந்து அந்த வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை பார்த்த ஊழியர்கள் விடுப்போடு இங்க வந்திருக்காங்க அந்த போராட்டத்தில் பங்கேற்ற அந்த செய்தி. அவர்கள் இந்தியர்கள் தான், இந்தியர்கள் தானே, விடுப்பு கொடுத்து விடுப்பு கொடுத்து வரலாங்க. இந்தியர்கள் தானே. ஓட்டு போடுறதுக்கு நோக்கமா இருக்கும். ஓட்டு போடுறதுக்கு விடுப்பு எடுத்துட்டு வரப்ப நீங்க வேண்டாம் நான் சொல்றீங்க. ஓட்டு வாக்களிக்க வர்றவங்களுக்கு இந்த உரிமை கிடையாதா? போராடுற உரிமை கிடையாதா? போராடுற உரிமை உண்டு. ஜனநாயகத்தின் உரிமை அதுதான் பண்றாங்க. அந்த ஜனநாயகத்துல அவங்க பண்றாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்குங்க, யாரோ ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதற்காக ஒரு போராடுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. வாக்களிக்க வரவங்களுக்கு உரிமை இல்லையா? ஏதோ வெளிநாட்டுல அமெரிக்க குடிமகன் வந்து போராடின மாதிரி சொல்றீங்களா? அந்த போராட்டத்தை ஈடுபட்டு காவல்துறையுடைய வாகனங்களை அடித்து நொறுக்குறாங்க, காவலர்கள் மீது தாக்குதல் நடத்துறாங்க, செய்தியை கொடுக்கிற செய்தியாளர்கள் மீது ஏன் தாக்குதல் நடத்துறாங்க? இன்னும் கூட நீங்க விவசாயிகள் போராட்டம் நடந்தப்ப கூட இதே தான் சொல்லப்பட்டது. அவங்க போராடினவங்க எல்லாம் விவசாயிகளே கிடையாது, அவங்க எல்லாம் ஏதோ ஒரு கைக்கூலி காலிஸ்தான் உள்ள வந்துட்டாங்க. தொடர்ந்து வரலாற்றை எடுத்துக்கிட்டீங்கன்னா போராடுபவர்கள் யாருமே வந்து அது சம்பந்தப்பட்டவர்கள் இல்லைன்னு குற்றம் சாட்டுறது தான் பாஜகவுடைய அவர்களுடைய ஆதரவாளர்களுடைய வேலை. அதே மாதிரி யாராவது அரசை நோக்கி குற்றம் சாட்டினா ஏதாவது ஒரு சொன்னா அவர்கள் தேச விரோதிகள். இல்ல சார், 10,000 பேர் வந்தாங்க, 10,000 பேர் வந்தாங்க, ஏன் லட்சக்கணக்கில் கூட இருக்குறாங்க. அதுல 2,000 பேர் தானே சொல்லிருக்காங்க. எங்க 3000 பேர் கூடாங்க? லட்சக்கணக்கில் இல்ல சார், 10,000 பேர் வந்தாங்க. நீங்க லட்சக்கணக்கான வந்தாங்களா? எங்க லட்சம்? ஆமா, டெல்லியில போராட்டத்துல ஆமா லட்சக்கணக்கில் வந்தாங்கல்ல. அதுல 3000க்கும் குறைவானவர்கள் தான் குற்ற பின்னணி உடையவர்கள் அதுல ஊடுருவி வந்தாங்கன்னு சொல்றாங்க. நடவடிக்கை எடுக்கட்டும். அப்படி தவறான அவர்கள் கைக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அது கிடையாது. அதற்காக போராட்டத்தையே கொச்சைப்படுத்துவது, போராட்டத்தில் இருக்கிற கொச்சைப்படுத்தல உள்ள வந்தவங்க சிலர் ஊடுருவி தர்மேந்திர பிரதான பத்தி சொல்றீங்க. தர்மேந்திர பிரதான் டிசைன் பண்ணாருன்னு சொல்றீங்க. அவர் வெளில டிசைன் பண்ணி போறப்ப என்ன சொல்லியிருக்கணும்?
நான் வந்து இதற்கு பொறுப்பேற்று ரிசைன் பண்ணேன்னு கூட சொல்லல. அவர்கள் மாணவர்கள் போராட்டத்தை வந்து தேச விரோதிகள் கையில் எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரிசைன் பண்ணேன்றாரு. மதிப்பளிக்கிறேன். அது மட்டும் கிடையாது. அவர் தர்மேந்திர பிரதான் பல தவறுகள் அவரே நேரடியாகவே செய்திருக்கிறார். என்னன்னா ஒன்னு சிபிஎஸ்இ பேப்பர்ல தெலுங்கானாவுக்கு ஒரு சிபிஎஸ்இ பேப்பர் கரெக்ஷனுக்கு கொடுத்தது ஒரு முறைகேடான ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்தது அவர் நேரடியாக தலையிட்டு. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிடுறேன், ஒரு முறைகேடு நடந்து மாணவர்கள் அதுவுமே தவறுன்னு ராகுல் காந்தி கண்டிச்சிருக்காரு. அதை கண்டித்திருக்கிறார் ராகுல் காந்தி. அந்த மாணவர்கள் மீது போராட்டம் மீது தடியடி நடத்தியதோ அது தவறுன்னு கண்டிச்சிருக்காரு. இன்னும் சொல்ல இல்லைன்னு சொல்லுங்க, கண்டிச்சிருக்காரா இல்லையா? அது ஒன்று. அதனால எல்லாவற்றையும் நீங்க வந்து அது பண்ணா இது சரின்றது கிடையாது. எல்லாமே அது மாதிரி நடந்தால் தவறுதான். ஆனால் அங்கு என்ன கேட்குறோம், அங்கே வந்து பெல்லட் கொண்டு யூஸ் பண்ணுறதுக்கு இது கிடையாது, பவர் கிடையாது. நீங்கள் வந்து அங்கே உள்துறை அமைச்சகம் ஆர்டர் போடாமல் நீங்கள் பண்ண முடியாது. ஒரு மாணவர் போராட்டத்தில் எப்படி யூஸ் பண்ணீங்கன்னு கேட்குறோம். யூஸ் பண்ணவே இல்லைன்னு டெல்லி போலீஸ் மறுப்பறிக்கை கொடுக்குது. ஆனால் ராகுல் காந்தி தெளிவாக ஒருத்தரை கூட்டு வந்து மருத்துவமனையிலேருந்து கூட்டு வந்து கண் பாதிக்கப்பட்டவர் ஒருத்தரை கூட்டு வந்து காட்டுறாரு. பெல்லட் கூட்டு பாதிக்கப்பட்டார், பெல்லட் குண்டால் பாதிக்கப்பட்டவர். சரி, அதை விவாதிக்கணும்ல. விவாதிக்கணும்னா நீங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லையே. நான் அதற்கு தான் சொன்னேன், நீங்க அதை ஏற்றுக்கொள்ளணுமா வேண்டாமா? இந்த இது நடந்திருக்கு, இந்த இது எங்களுக்கு இந்த உள்துறை இந்த இது நடந்திருக்குன்னு ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணணுமா இல்லையா? இதுவரைக்கும் பண்ணவே இல்லையே. சரி, அதை இங்க வெளியில பேசுறது உள்ள பேசலாம்ல. ஏங்க உள்ள பேச விட்டா தானங்க. யார் இருக்காங்க? 3 நாளோட கூப்பிட்டாங்களா சார்? கடைசியா அதாவது 18 நாட்கள் விட்டுட்டு நீங்க பேசவாங்க. அதுவும் நாங்க சொல்ற சப்ஜெக்ட், நாங்க சொல்ற சப்ஜெக்ட் நாங்க சொல்ற விதத்துல விவாதிக்கணும்னு அமித்ஷா கண்டிஷன் போடுறாருங்க. முழு நேரம் விவாதிப்போம். இந்த அரசும் சரி 80% உறுப்பினர்களும் சரி விவாதிக்க தயாராக இருக்கிறோம். வாங்க தயவு செய்து. இந்த அரசு யாரோட விவாதிச்சிருக்கு? சார் கூட சொன்னாரு FCRA சட்டம் பற்றி, அவங்கள கூப்பிட்டு பேசிருக்கலாம்னு. இந்தியாவின் முதுகெலும்புன்னு சொல்றோம் விவசாயிகள், அதுக்கு சம்பந்தமான 3 திருத்த சட்டத்தை கொண்டு வந்தீங்க. எந்த விவசாயிகளை எந்த விவசாய சங்கத்தை FCRA பொறுத்த வரைக்கும் இப்ப புது சட்டமா? அது இல்ல, இவங்க தான் நரேந்திர மோடி தான் அறிமுகப்படுத்துறாரு. அத சொல்லல, நான் அவர் சொன்னதை கோடிட்டு காட்டி திருத்தங்கள் வந்திருக்குல்ல. 10 திருத்தங்கள் சொல்லிதான். திருத்தங்கள் எப்பொழுதுமே உள்ளதுதான். 1974 இந்திரா காந்தி கொண்டு வந்து விவசாய சட்டங்கள் திருத்தங்கள் மேஜர் திருத்தம். அது சார் சொன்னதை கோடிட்டு நான் சொன்னேன். அவங்க வந்து கூப்பிட்டு பேசியிருக்கலாம்னு சார் சொன்னதை கோடிட்டு சொன்னேன். ஆனா விவசாய சட்டம் என்பது மேஜர் திருத்தம் கொண்டு வந்தாங்க. 3 திருத்தங்கள். சரி சார், அதெல்லாம் முடிஞ்சு கைவிட்டாங்க. இன்னைக்கு டீலிமிட்டேஷன் பண்றீங்க. நீங்க FCRA வரக்கூடாது, டீலிமிட்டேஷன் ஒன்னு வந்துற போகுது. இதுக்காக நீங்க மடைமாற்றத்துக்காக இந்த முடக்கம் அமலிங்கறாங்க. டீலிமிட்டேஷன் பண்றீங்க. எந்த மாநில அரசுகளோட கலந்தாலோசிங்க? எந்த முதல்வரை கலந்தாலோசிங்க நீங்க? ஏங்க ஒரு இன்பேலன்சிங்கா ஒரு எப்படிங்க நீங்க பண்ண முடியும்? ஒரு டீலிமிட்டேஷன்ன்றது ஒரு தென் மாநிலங்களுக்கு எல்லாம் மசோதா நிறைவேறவே இல்லையா? வரவே இல்லையா? ஏங்க போன தடவை வரல. ஆனாலும் இப்ப கிரண் ரிஜிஜு கூட ஒரு 4 நாள் முன்னாடி சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து அந்த 2/3 மெஜாரிட்டியை நெருங்கி கொண்டிருக்கிறோம். அந்த தொகுதி மறுவரையறை மசோதாவை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு 3/2 பங்கு ஆதரவை நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஏன்னா இவர்கள் எப்படி செய்வார்கள் தெரியும். ஜனநாயகம் தானே? ஜனநாயகம் இல்ல. நீங்க இதுல இருந்து இழுத்து மம்தா பானர்ஜி கட்சியில 20 பேரை இழுத்து இந்தியாவில் இருக்கிற மக்கள் பிரதிநிதி, இந்திய நாடாளுமன்றத்தினுடைய மக்களவை மாநிலங்களின் உறுப்பினர் தான் அவரு. உறுப்பினர் தான். அவருடைய ஆதரவு எப்படி எடுக்கிறீங்க? முறைகேடா 20 பேரை வந்து ஒரு கட்சி இருக்கு அது மாதிரின்னு சொல்லுங்க. அவங்க ஒரு 20 பேர் வந்து ஒரு கட்சியில சேர்ந்திருக்காங்க. அந்த கட்சி இருந்துச்சான்னு இதுவரைக்கும் இந்தியால யாருக்கும் தெரியாது. விருப்பம் சார். அந்த கட்சியில சேர்ந்து விருப்பம் அது தெரியும். இப்ப அதிமுக வெற்றி பெற்ற 6 பேர் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை விலகிட்டு உடனடியாக தவறே இல்ல. இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே இது மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொண்டு வரீங்கல்ல. இல்லங்க, இந்த அரசுல இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 140 எம்பிக்களை எல்லாம் வெளியில அமைச்சிட்டு அவசரமா பல சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதெல்லாம் பார்த்தோம். அது மாதிரி நள்ளிரவுல கூட வைக்கிறது, திடீரென்று மசோதாவை தாக்கல் பண்றது, எதனால டீலிமிட்டேஷன் பில் வராதப்பவே நீங்க கேக்குறீங்களேன்னு கேட்டீங்கல்ல. எப்பொழுது கொண்டு வருவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. திடீரென்று கொண்டு வந்து நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த அரசு எதிர்ப்பு அதிகமா இருக்கு. இல்ல எப்பொழுதுமே இவர்கள் வந்து அந்த விவாதம் இல்லாமல் பல பில்கள் இந்த கூச்சல் குழப்பத்துக்கு இடையில